லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா ஓஎஸ் கண்டெய்னர்னா என்ன, அப்ளிகேஷன் கண்டெய்னர்னா என்ன, இந்த இந்த கண்டெய்னரைசேஷன் டெக்னாலஜியில் இந்த டாக்கர் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் கண்டெய்னர் கேட்டகரியில் வருதா இல்லை ஓஎஸ் கண்டெய்னரில் வருதா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது எல்எக்சி அண்ட் டாக்கர் இதை பற்றி நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்எக்சியை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன். அதாவது எல்எக்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைனக்ஸ் கண்டெய்னர். அது ஒரு ஃபிசிக்கல் சர்வரில் லைனக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணும்போது அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி அதில் அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இது வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டெய்னர் அப்படின்னு சொன்னேன். அரௌண்ட் 2013 வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்கர் டெக்னாலஜி உள்ளே வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஃபிசிக்கல் சர்வர் இருக்குது, அதில் ஹோஸ்ட் வைஸ் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்எக்சிக்கு பதிலாக டாக்கர் இன்ஜின் அப்படின்றத உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓஎஸ் போடாமையே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் கண்டெய்னர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து டாக்கர் மூலமாக பண்ண முடியும். எல்எக்சி மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் கண்டெய்னர் பண்ண முடியாது. அதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா எல்எக்சியில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டுட்டு அதில் தான் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு விஎம்ஸ் கிரியேட் பண்ணி ஓஎஸ் போட்டு அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி எல்எக்சியில் பண்ணுவாங்க. இப்போது எல்எக்சிக்கும் டாக்கருக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷனை டைரெக்டாக வந்து ஒரு கண்டெய்னராக வந்து பார்த்திங்கன்னா டாக்கரில் லான்ச் பண்ணலாம். இப்போ டாக்கர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வேறு சில இன்ஜின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருக்குது. அது என்னென்ன இன்ஜின்ஸ் அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ டாக்கர் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே டாக்கரோட சிமிலர் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கண்டெய்னர் டி அப்படின்னு ஒரு இன்ஜின் இருக்குது. ஸோ அது சிமிலர் டு டாக்கர் தான். அதுக்கப்புறம் ராக்கெட் அப்படின்ற ஒரு கண்டெய்னரும் இருக்குது. இந்த 2014 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் அப்படின்ற கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணாங்க. இதை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் கண்டெய்னர்ஸில் உங்களுக்கு இந்த ராக்கெட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த கண்டெய்னர் இன்ஜின்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு கண்டெய்னரில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடாமல் நான் அப்ளிகேஷனை டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ஸ்லேருந்து லான்ச் பண்ணலாம். சரிங்களா? இப்போது எல்எக்சி வந்து பார்த்திங்கன்னா லைனக்ஸ் கண்டெய்னர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ப்ரீ இன்ஸ்டால் பண்ணியே வரும். நீங்கள் எனி ஃப்ளேவர் ஆஃப் லைனக்ஸ் நீங்கள் அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா எல்எக்சி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி உள்ளே இன்ஸ்டால் ஆகிருக்கும். நீங்கள் இந்த இடிசியில் போயிட்டு எல்எக்சி அப்படின்ற டைரக்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரிலேட்டடான ஃபைல்ஸ்லாம் வந்து காட்டும். இப்போது நம்ம வந்து எல்எக்சிலேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2013 வந்து டாக்கருக்கு மாறுறாங்க. அப்படி மாறும்போது இந்த டாக்கர் வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு லைனக்ஸ் ஓரியன்ட் மிஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகி வருமானு கேட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகியிருக்காது. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து மேனுவலாக இந்த டாக்கர் இன்ஜினை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸில் கவர் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா VMware Tanzu தான். ஸோ அந்த VMware Tanzuக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டெய்னர்னா என்ன, டாக்கர்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு தான் நம்ம VMwareோட Tanzuக்குள்ளேயே போக போகிறோம். இன்னும் நான் வந்து பார்த்திங்கன்னா VMwareோட கண்டெய்னர் ஆப்ஷனுக்குள்ளேயே போகலை. பேசிக்காக கண்டெய்னர்னா என்ன, டாக்கர் இன்ஜின்னா என்ன, எல்எக்சின்னா என்ன, இதை பற்றி தான் இன்னும் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் ஒரு நெக்ஸ்ட்டு 2 ஸ்லைட் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து VMware Tanzuவோட அந்த VMwareோட கண்டெய்னர் ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாலஜி கிடச்சிருக்கும். 2008 இந்த கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து எப்படி வந்து என்விரான்மெண்ட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட் என்விரான்மெண்ட்டில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சர்வீஸில் தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணாங்க. அப்போ ஃபிசிக்கல் சர்வரில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூஸ் பண்ணது எல்எக்சி.
அதில் வந்து கண்டெய்னர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா 2013 டாக்கர் உள்ள வருது. டாக்கர் வந்து நீங்கள் கண்டெய்னரை கிரியேட் பண்ணும்போது டேரெக்டாக அப்ளிகேஷன் லான்ச் பண்ணலாம். உங்களுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கண்டெய்னரில் தேவையில்லை. அப்போது அதுக்கு வந்து ஒரு டாக்கர் இன்ஜின் தேவை. அந்த டாக்கர் இன்ஜின் பை டிஃபால்ட்டாக லைனக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்காது. அந்த டாக்கர் இன்ஜின் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மேனுவலாக பண்ணிக்கணும். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சர்வர்லேருந்து ஹைப்பர்வைசருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகுது. இந்த டாக்கர் அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசருக்குன்னு அவங்க வந்து ரெடி பண்ணல. இனிஷியலாக அதை ரெடி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சர்வரை பேஸ் பண்ணி தான் ரெடி பண்ணாங்க. அப்போது என்னோட ஹைப்பர்வைசரில் விஎம்ஸ் வந்து ரன் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபிசிக்கல் மிஷின் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. அப்போ அந்த விஎம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், ஒரு ஓஎஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட லைனக்ஸ் ஆர் லைனக்ஸில் சென்ட் ஓஎஸ், ரெட் ஹேட் அது மாதிரி ஓஎஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஆன் டாப் ஆஃப் தட் ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஜின் போட்டு நம்ம வந்து டைரெக்டாக ஒரு கண்டெய்னர் வந்து கிரியேட் பண்ணி அதில் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் டாக்கர் இல்லாமல் சாதாரண ஒரு லைனக்ஸ் மிஷின் இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்எக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் லான்ச் பண்ணலாம். அப்போது எனக்கு ஃபிசிக்கல் இருந்த அந்த கண்டெய்னர் ஆப்ஷன் எல்எக்ஸியாக இருக்கட்டும் இல்லை டாக்கர் இன்ஜினாக இருக்கட்டும் ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசரில் என்னால் ஈஸியாக எனேபிள் பண்ண முடியும். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸும் வந்து கிடையாது. பட் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா விஎம்ஆர் பொறுத்த வரைக்கும் இந்த ஹைப்பர்வைசரால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் இன்ஜினை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போது இது எப்படின்னா எனக்கு விஎம்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டமால தான் இந்த டாக்கர் இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹைப்பர்வைசர்கிட்ட எந்த ஒரு கண்ட்ரோலும் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் விசென்டர் லெவல்லேருந்து இந்த கண்டெய்னரில் ஏதாவது வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா ஹைப்பர்வைசருக்கும் அந்த ஓஎஸ்குள்ளே விஎம்ல இருக்கக்கூடிய ஓஎஸ் இருக்க கண்டெய்னருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்படி இன்டெகிரேட் ஆனதை விஎம்ஆர் வந்து எப்படி டெவலப் பண்ணி விசென்டரோட வந்து அதை வந்து இன்டெகிரேட் பண்ணாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் கண்டெய்னர்ஸ் இன் விஸ்பியர் பார்க்கலாம். ஏன்னா இப்போ நார்மலாக நம்ம ஒரு 2 கிளாஸாக டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஹிஸ்ட்ரி தான் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது கண்டெய்னர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து 2000லேருந்து 2016 வரைக்கும் எப்படி அந்த கண்டெய்னர்ஸ் ஆப்ஷன் வந்து ஒன்று ஒன்றா டெவலப் ஆகி வந்துச்சு அண்ட் எத்தனை கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க மார்க்கெட்டில் அப்படின்றத பார்த்தோம். இப்போது விஸ்பியர் ஓரியன்டாக பார்க்கலாம். ஏன்னா விஸ்பியர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2014 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஏன்னா விஸ்பியர் இன்டெகிரேட்டட் கண்டெய்னர் ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத இந்த ஸ்லைடில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ 2014க்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஆரோட ஃபோக்கஸ் வந்து எதில் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டை விர்ச்சுவலைஸ்ட் என்விரான்மெண்ட்டாக மாற்றுறதுல அவங்களோட ஃபோக்கஸ் இருந்தது. அந்த டைம் டியூரேஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ்னால் அந்த டைமில் தான் டாக்கர் வந்துச்சு. டாக்கர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். சரிங்களா? ஸோ அப்போ நிறைய கிளைண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை மார்க்கெட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டைம் டியூரேஷனில் விஎம்ஆரோட ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விர்ச்சுவலைஸ்ட் என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ணுறது தான் இருந்துச்சு. ஸோ அரவுண்ட் 2014 to 16 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ அது பாப்புலர் ஆன உடனே விஎம்ஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டாக்கர் அடாப்ஷன், அதாவது இந்த டாக்கர் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட விஸ்பியர் என்விரான்மெண்ட்டில் வந்து உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஸ்பியர் இன்டெகிரேட்டட் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இது மூலமாக நமக்கு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்பியர் என்விரான்மெண்ட்லேயே நீங்கள் டிப்ளாய் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கண்டெய்னர் நீங்கள் டிப்ளாய் பண்ணால் என்ன பண்ணணும், ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளே கெஸ்ட் ஓஎஸாக லைனக்ஸை போடணும், அந்த லைனக்ஸ் விர்ச்சுவல் மிஷின்லேருந்து தான் நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனக்ஸ் விஎம்மில் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் வந்து ஒரு டாக்கர் இன்ஜின் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ அதுக்கும் விஎம்ஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷனே இல்லை. ஸோ அப்போது இந்த டாக்கரோட ஃபெமிலியாரிட்டியை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஎம்ஆர் வந்துட்டு அரௌண்ட் 2014 to 16 அந்த டைம் பீரியடில் விஸ்பியர் இன்டெகிரேட்டட் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
VMware இனிஷியலாக இதை கொண்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே இதை திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, விஐசி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி. பட் அதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் நிறைய இருந்தது. எதில் அப்படின்னா ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஆர்கஸ்ட்ரேஷன். ஆர்கஸ்ட்ரேஷன்னா ஆட்டோமேஷன், ஸ்கேலபிலிட்டினா என்விரான்மெண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதே டைம் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா கியூபர்நெட்டிஸ் அப்படின்ற கான்செப்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மார்க்கெட்டில் வர ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ அப்போது இந்த கியூபர்நெட்டிஸ் அண்ட் விஐசியோட லிமிடேஷன்ஸை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா VMware வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா VMware Tanzu. நம்ம கிளாஸில் இந்த VMware Tanzuவை பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். அரௌண்ட் 2017 டு 2020 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VMware Tanzu ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது லான்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த vSphere இன்டெகிரேட்டட் கண்டெய்னர் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு டெக்னாலஜி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் vSphere ஆப்ஷனுக்கு இன்டெகிரேட்டட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான இது வந்து நம்மளோட டிகேஜி தான். சரிங்களா? ஸோ இந்த டிகேஜி அப்படிங்கிறது Tanzu Kubernetes Grid அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஷார்ட் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா டிகேஜி. அண்ட் விஐசி அப்படிங்கிறது vSphere இன்டெகிரேட்டட் கண்டெய்னர். சரியா? இப்போது நம்ம 2014ல் இன்ட்ரடியூஸ் பண்ண விஐசியை பற்றி நம்ம அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ 2017ல் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த VMware Tanzu வித் Kubernetes கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதில் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மல்டி கிளவுட் என்விரான்மெண்ட்டுக்கு இந்த VMware வித் Tanzu வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரெக்யர்மெண்ட். VCF படிக்கிற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Tanzu வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். Tanzu வித் Kubernetes.